வாங்க மத்திய கிழக்குல என்ன நடக்குதுன்னு ஆழமா பார்க்கலாம். பதட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பெரிய மோதல் உருவாகப் போகுதா? அதற்கான ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு இந்த பகுப்பாய்வுல நாம அலசலாம். ராணுவ நடமாட்டங்கள், அவசர பயண எச்சரிக்கைகள், அனல் பறக்கிற அரசியல் வார்த்தைப் போர்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கேள்வியை தான் எழுப்புது. உண்மையிலே மத்திய கிழக்கு ஒரு புதிய போரோட விளிம்புல நிக்கிதா? இது சும்மா ஏதோ வதந்துன்னு நினைச்சிடாதீங்க. அமெரிக்கா ஈரான் மேல ஒரு ராணுவ தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்குங்கிறதுக்கு பல உறுதியான ஆதாரங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னென்னா நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல தாக்குதலுக்கான அறிகுறிகள் என்னென்னு பாப்போம். ஒரு போர் வரப்போதுன்னா அதுக்கு சில சிக்னல்ஸ் இருக்கும் இல்லையா? அதை தான் நாம ஒன்னொன்னா அலச போறோம். முதல் அறிகுறி, உலக நாடுகள் எல்லாம் அவங்க குடிமக்களை ஈரானை விட்டு உடனே வெளியேற சொல்றது. இந்தியா, ஜெர்மனி, ஸ்பெயின்னு பெரிய நாடுகள் எல்லாம் இந்த எச்சரிக்கைய விடுத்திருக்கு. பொதுவா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வருதுனாலே ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கைக்கான முதல் அறிகுறிதான் அது. அடுத்து ஈரானோட வான்வழி. இப்ப அது கிட்டத்தட்ட ஒரு நோ ஃப்ளை ஜோன் மாதிரி ஆகிடுச்சு. ஏர் இண்டியா, இண்டிகோ மாதிரி பெரிய ஏர்லைன்ஸ் எல்லாம் அவங்களோட ரூட்டை மாத்தித்தாதா வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இதுவே அங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு காட்டுது. இதை விட ஒரு தெளிவான சிக்னல் இருக்கவே முடியாது. அமெரிக்கா மத்திய கிழக்குல அவங்களோட மிகப்பெரிய ஏர்பேஸ், அதாவது கத்தார்ல இருக்கிற அல் உதைட் பேஸ்ல இருந்து தன்னோட வீரர்களை வெளியேத்துது. எதுக்கு? ஒருவேளை ஈரான் பதில் தாக்குதல் நடத்துனா அதிலிருந்து வீரர்களை காப்பாத்திக்க தான் இந்த நடவடிக்கை. ஒரு தாக்குதலுக்கு முன்னாடி செய்யற முக்கியமான வேலை தகவல் தொடர்பை துண்டிக்கிறது. ஈரான்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து 8 நாட்களுக்கு இன்டர்நெட் கட். இது எதுக்குன்னா ராணுவ நடவடிக்கைக்கு முன்னாடி உள்நாட்டுல எந்த எதிர்ப்பும் ஒருங்கிணைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு தந்திரமா இருக்கலாம். அப்புறம்தான் இந்த ஒரு மெசேஜ் வருது. அமெரிக்க அதிபர் ஈரான்ல போராடுறவங்களுக்கு ஒரு ட்வீட் போடுறாரு, உதவி வந்து கொண்டிருக்கிறதுன்னு. இதுதான் நேரடி தலையீடுக்கான கடைசி சிக்னல்னு பலரும் இத பார்த்தாங்க. ஓகே, இப்போ இந்த மோதலோட மையத்துல இருக்கிற 2 தரப்பு, வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான், இவங்க 2 பேரோட வியூகங்களும் எப்படி ஒன்னோட ஒன்னு மோத போகுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 பேரோட திட்டமும் எவ்ளோ வித்தியாசமா இருக்குன்னு. அமெரிக்கா என்ன பண்ணுது? ஈரான்ல இருக்கிற போராட்டக்காரங்களுக்கு ஆதரவு கொடுத்து அங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுது. ஆனா ஈரான் என்ன பண்ணுது? அமெரிக்கா கூடிய எரிச்சு தேசியவாத உணர்வை தூண்டி வெளிநாட்டு தாக்குதலுக்கு தயாராகிறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட எல்லா ராணுவ தளங்களையும் தாக்குவோன்னு மிரட்டுறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், ஈரான் இந்த சண்டையில தனியா இல்ல. ரஷ்யா அவங்களோட ஒரு முக்கியமான கூட்டாளி. உக்ரைன் போர்ல கூட ஈரான் கிட்ட இருந்து தான் ட்ரோன்களை வாங்குனாங்க. அதே மாதிரி சீனாவுக்கும் அந்த பகுதியில அவங்களோட வர்த்தக நலன்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த 2 பெரிய சக்திகளோட ஆதரவு இந்த மோதலோட போக்கே மாத்தலாம். எப்பவுமே ஒரு பெரிய சண்டை நடக்கும்போது சுத்தி இருக்கிற நாடுகள் தான் அதிகம் பாதிக்கப்படும். இப்போ அமெரிக்கா ஈரான் பிரச்சனையில நடுவுல மாட்டிக்கிட்ட மத்த நாடுகளோட நிலைமை என்ன? அவங்க ஏன் பயப்படுறாங்க? இங்க பாருங்க, கத்தார், சவுதி அரேபியா, இஸ்ரேல்னு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பயம். உதாரணத்துக்கு கத்தார்ல தான் அமெரிக்காவோட பெரிய ஏர்பேஸ் இருக்கு. ஆனா போர் வந்தா ஈரானோட முதல் டார்கெட் அவங்களாதான் இருக்கும்னு பயப்படுறாங்க. அதனாலதான் இந்த நாடுகளெல்லாம் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா போர் மூண்டா முதல் பாதிப்பு அவங்களுக்கு தான். அவங்களோட மிகப்பெரிய பயமே இதுதான். ஒருவேளை அமெரிக்கா தாக்குதல் நடத்துனா அது ஈரான் மக்களை அரசாங்கத்துக்கு எதிரா திருப்புறதுக்கு பதிலா எல்லாரையும் ஒன்னு சேர்த்துரும். அப்படி நடந்தா அந்த பகுதி முழுவதுமே ஒரு பயங்கரமான போர்க்களமா மாறிடும். சரி, இந்த பிரச்சனை மத்திய கிழக்கோட நின்னுடுமா? இல்ல இதுக்கு உலகளாவிய விளைவுகள் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இதோட தாக்கம் உலக அளவுல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஈரான் உலக நாடுகளுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கை விடுத்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட இந்த செயல்களை பார்த்துட்டு நீங்க இன்னைக்கு அமைதியா இருந்தீங்கன்னா நாளைக்கு இதே நிலைமை உங்களுக்கும் வரும், யாரும் பாதுகாப்பா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. கடைசியா நம்ம மனசுல எழ கேள்வி இதுதான். இந்த உலகமயமாக்கப்பட்ட காலகட்டத்துல எல்லா நாடுகளும் ஒன்னோட ஒன்னு வர்த்தக ரீதியா, அரசியல் ரீதியா பிணைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல ஒரு பெரிய போரை ஒரு குறிப்பிட்ட இடத்தோட கட்டுப்படுத்த முடியுமா? இல்ல ஒரு சின்ன தீப்பொறி இந்த முழு உலகத்தையுமே பத்தி எரிய வைக்க போதுமானதா இருக்குமா?